Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மண் யூஸ் பண்ணி தாங்க கிராஃப்ட் பண்ண போகிறோம். மண்ணில் கூட வந்து ஈஸியாக நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மண் எடுத்திருக்கேன். இந்த மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கல்லெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. அதனால நம்ம வந்து இதை ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால் நான் வந்து ஒரு ஜல்லடை வச்சு இதை ஃபஸ்ட்டு ஜலிச்சிக்கிறேன். ஜலிச்சிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன மண்ணாக இருக்கும். அதில் வந்து கல் மண்ணெல்லாம் போயிடும்ல. அதனால நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. சும்மா கொஞ்சம் மண் இருந்தாலே போதும், நிறைய தான் இருக்கணும்னு இல்லை, சும்மா கொஞ்சமாக இருந்தால் கூட போதும் தான். இப்போ நான் வந்து கொஞ்சம் மண்ணை ஜலிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன் பிளாக் கலரில். அந்த சார்ட் பேப்பருக்கு மேலே ஒரு பாட் மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன குடுவை மாதிரி, அந்த குடுவைக்கு உள் சைடு வந்து சின்ன சின்ன செடி கொடிலாம் வளர்ந்துருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு நான் வந்து வரைகிறேன். உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச எதா வேணால் இருக்கலாம். ஒரு கார்ட்டூன் இமேஜை கூட நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு மண்ணில் வந்து கிராஃப்ட் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இமேஜை வரைஞ்சி உங்களுக்கு கிராஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வரைஞ்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு மேலே அப்படியே ஃபெவிகால் போட்டுக்கோங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு இந்த மாதிரி மண்ணில் ஃபெவிகால் போட்டு வரைஞ்சிட்டு பண்ணுறது தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஈஸியாக. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு இமேஜை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஃபெவிகாலில் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கணும். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு மண் தான் போட போகிறோம். ஓகே, அப்படி போடும்போது நம்ம எங்கே ஃபெவிகால் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் அந்த மண் வந்து அப்ளை ஆகி மிச்சம் இருக்கிற இடத்துலேருந்து மண் வெளியே வந்துடும். அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மண்ணிலேயே வரைஞ்ச ஒரு ட்ராயிங் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பென்சிலில் வரைஞ்சிருப்போம், அதே மாதிரி ஸ்கெச்சஸில் கூட வரைஞ்சிருப்போம். பட் இது வந்து மண்ணில் வரைய போகிறோம். ஓகே, இப்போ ஃபெவிகாலில் நான் வந்து மேலே ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கு மேலே உடனே வந்து மண்ணை போட்டுருங்க. ஏன்னா ஃபெவிகால் டைம் ஆக காஞ்சிட்டே தான் இருக்கும். அதனால சீக்கிரமாக மண்ணை போட்டு விட்ருங்க. ஓகே, இப்போ மண் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மிச்சம் எக்ஸஸாக இருக்கிற மண் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஏன்னா கரெக்டாக அதுக்கு மேலே போட முடியாது, கொஞ்சம் வெளியே போக தான் செய்யும். அதனால் நிறைய மண்ணை போட்டு விட்டுட்டு இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறத தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எங்கெல்லாம் ஃபெவிகால் போட்டிருக்கீங்களோ அங்கே மட்டும் இந்த மாதிரி மண் கரெக்டாக ஒட்டியிருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வரைஞ்சிருக்க இமேஜ் மேலே அழகாக மண் ஒட்டியிருக்கு. இப்போ இந்த சார்ட் பேப்பருக்கு மேலே ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து ஒட்டிக்கலாம். அந்த சார்ட் பேப்பர் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் இந்த பேப்பர் எடுத்து அது மேலே ஒட்டிக்கிறேன். அப்படி ஒட்டிட்டோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து சைடில் அவுட்லைனுமே நம்ம வந்து கொடுக்கணும். அவுட்லுக்கு ஏதாச்சும் வைக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று எடுக்கிறேன். அந்த கார்ட்போர்ட் பீஸில் கோல்டன் மெட்டாலிக் கலர் வந்து பண்ணிக்கிறேன். கோல்டன் மெட்டாலிக் கலர் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சைட்லலாம் ஒட்ட போகிறோம். ஓகே, அவுட் சைடில் நம்ம வந்து லேஸ் மாதிரி ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். அது வந்து கலரிங் ஆர் டிசைனிங் எது வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸில் மெட்டாலிக் கலர் அடிச்சுட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒட்ட போகிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. மெட்டாலிக் கலர் அப்படிங்கிறப்போ ஃபினிஷிங் வந்து நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும். அதனால நான் மெட்டாலிக் கலர் சூஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து அகலமும் ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி சைஸில் இருந்தாலே போதும். அண்ட் வந்து 2 டேஸாக வீடியோ போடல. நிறைய பேர் கமெண்ட்டில் ஏன் 2 நாளாக வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் சேனல்லலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 2 நாளாக வந்து வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. நானும் வீடியோ போடணுன்னு தான் ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியல, கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அதனால் டைமே இல்லை, அதனால தான் வீடியோ போடல. இனிமேல் கண்டினியூஸாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோலாம் வரும். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி 4 சைடும் ஒட்டிட்டேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டை இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணி பின்னாடி சைடு வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டாண்ட் வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம், வேணான்னா நீங்கள் ஒட்ட தேவையில்ல. நீங்கள் வந்து வாலில் தான் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பின்னாடி ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணணும் அவசியம் இல்லை. நான் வந்து இந்த ஷெல்ஃபில் தான் வைக்க போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன். அதனால ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் தாங்க. பட் நீங்கள் இதை வாலில் ஒட்டினீங்கன்னா கூட அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சாதாரணமாக மண்ணில் கூட நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பிடிக்கலன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அழகாக இருந்துச்சு. சீரியஸாகவே ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு மண்ணில் பண்ண மாதிரியே இல்லை. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.